இன்னைக்கு மூட நம்பிக்கைக்கு உறைவிடமா இருக்கிறதும் இதே ஒரு சில பத்திரிகைகள் தான் ஐயா. கரெக்டா ராசி பலன் போடுவான் ஐயா, தினப்பலன்கிற பேர்ல போடுவான். சரியா 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா பண வரவுன்னு போடுவான். எல்லாரும் சம்பளம் வாங்கியிருப்போம், நமக்கே தெரியும், கரெக்டா போட்டுருவான். 5ஆம் தேதி ஆச்சுன்னா செலவுன்னு போடுவான். பால்காரன் வந்துருவான், மளிகைக்காரன் வந்துருவான், எல்லா காரனுக்கும் கரெக்டா கொடுத்து முடிச்சிருவான். அன்னைக்கு செலவு தான் நமக்கே தெரியும். 20ஆம் தேதி ஆச்சுன்னா திண்டாட்டம்னு போடுவாயா, எல்லாவனும் கொடுத்து முடிச்சு கடை எங்கேயாவது கிடைக்குமான்னு அலைய ஆரம்பிச்சிருவான். கரெக்டா 30ஆம் தேதி எடுத்து பாருங்கயா, நம்பிக்கைன்னு போடுவான், நாளைக்கு 1ஆம் தேதி சம்பளம் கிடைக்கும். இப்படிதான் அன்னைக்கு பத்திரிகைகள் போட்டுட்டு இருக்காங்க. இப்படிதான் ஒரு பத்திரிகையில போன வாரம் ஒரு செய்தி, பிரபல தொழிலதிபர் ராமசாமி மரணம். படிச்ச தமிழ்நாட்டில் அவ்வளவு பேருக்கு அதிர்ச்சி, அதோட பெரிய அதிர்ச்சி அதை படிச்சவருக்கு. ஏன்னா அவர் தான் அந்த ராமசாமி. அவர் பத்திரிகை ஆபீஸ்க்கு போன் போடுறாருயா, என்னடா இது, நான் இங்க உயிரோடு இருந்துட்டு இருக்கிறேன், நீங்க இப்படி ஒரு செய்தியை போறீங்க, உடனே மறுப்பு தெரிவிங்கடான்னு சொல்றாரு. உடனே அடுத்த நாள் மறுப்பு தெரிவிச்சு செய்தி போடுறாயா, பிரபல தொழிலதிபர் ராமசாமி மரணம் அடையவில்லை, வருந்துகிறோம். பின்குறிப்பார் எழுதுறாயா, அவர் என்னைக்காவது மரணம் அடைஞ்சா கண்டிப்பா தெரியப்படுத்துறோம். ஐயா இப்படிதான் என்னை பத்திரிகையில் நிலைமை இருந்துட்டு இருக்கு. பத்திரிகை ஒரு சமுதாயத்தோட தூணியா, அந்த தூண் நல்ல திறமா இருந்தாதாயா எங்களை மாதிரி வளர்ந்து வர்ற இளைய சமுதாயமும் நல்லா வருவாங்க. இந்த மாதிரி சீர்கட்டு கிடக்கிற அதிகாரிகளையும் ஒரு நல்ல பத்திரிகை தாயா சுட்டி காட்டணும், தவறான வழியில நடக்கிற மக்களையும் திருத்தணும் ஒரு பத்திரிகை தாயா. ஐயா ஜனநாயக இந்தியால மிக முக்கியமான தூண்கள்ல ஒன்னா என்னை பத்திரிகைகள் செயல்பட்டு வருது, அப்படிதானையா? நிச்சயமா. விடுதலை போராட்ட காலகட்டத்தில் மக்களிடையே விடுதலை உணர்வை ஊட்டுறதுக்கு இதே பத்திரிகைகள் தானே ஒரு உரமா செயல்பட்டாங்க. நிச்சயமா. விடுதலை நீ எழுதினாலே வெள்ளக்கார முடிச்சு உள்ள போட்டுருவாயா. அப்படி ஒரு காலகட்டத்தில் விடுதலைங்கிறத தலைவிடுன்னு மாத்தி எழுதி அதே பத்திரிகையில இன்னொரு பக்கத்துல தலைவிடுங்கிறதோட பகுதியையும் விகுதியையும் மாத்தி படிச்சு உணர்ந்துக்கங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சாமர்த்திய சாதுரியத்தோட குறிப்பெழுதின பத்திரிகை எல்லாம் அன்னைக்கு இருந்துச்சியா. ஆனா இன்னைக்கு வெறும் பரபரப்புக்காக வியாபாரத்துக்காக பொய் செய்திகளை வெளியிற ஒரு சில பத்திரிகைகள் மீது கோபம் வர்றது நியாயம் தானையா? ஐயா ஒரு நல்ல பத்திரிகை எப்படியா செயல்படணும்? ஒரு பத்திரிகையாளனுடைய குரல் மனித குலத்தின் மனசாட்சியின் குரலாக ஒழிக்கப்பட வேண்டும் சொல்லுவாங்க. இன்னைக்கு எத்தனை பத்திரிகையாளன் குரல் அப்படி ஒழிச்சுக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு எங்க அண்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை திருநெல்வேலி டாட்டா தொழிற்சாலை தேவையா தேவையில்லையான்னு. ஐயா எத்தனை கட்சிக்காரங்க வந்தா அவன் கருத்தை தெரிவிச்சா, டாட்டா தொழிற்சாலை நல்லதா கெட்டதான் அவங்களுக்கு விருப்பப்பட்ட கருத்தை தெரிவிச்சாயா. ஆனா சமுதாயத்தோட ஒட்டுமொத்த மக்களோட பிரதிபலனா தெரிவிக்க வேண்டிய எந்த பத்திரிகை இங்க வந்தா எங்களை கருத்து கணிப்பு நடத்தி மக்களுக்கு என்னதே எடுத்து சொன்னா. அன்னைக்கு என் தமிழ் கவிஞன் முண்டாசு கவிஞன் பாரதி, அவனும் ஒரு பத்திரிகைக்காரன் தாயா. அவர் இந்தியாங்கிற ஒரு பத்திரிகை வச்சு நடத்திட்டு இருந்தாரு. அன்னைக்கு பாரதியினுடைய பேனாவின் தலை கிரீடம் கட்டப்படும் போதெல்லாம் ஆங்கிலேயனுடைய ஆட்சி கிரீடம் ஆட்டம் கண்டுச்சியா. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்னையா? அதே பாரதி இன்னைக்கு இருந்தாலும் நம்ம நிலைமை என்னையா? ஒரு புதுக்கவிஞன் அழகா இன்னைக்கு சொல்றான், பாரதி நீ இன்று இருந்தால் இந்தியா பத்திரிகையை இன்னும் நடத்தலாம், ஆனால் நீ அச்சடிக்கும் அட்டைப்படத்தில் பாரத மாதாவின் வயது 16 இருக்க வேண்டும் சொல்றாயா. அப்படிப்பட்ட நிலைமையில தான் இன்னைக்கு நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஐயா ஒரு நிமிஷம், இன்னைக்கு பாரத மாதாவோட வயதை கூட அட்டைப்படத்துல 16 வயசா போட்டா தான் பார்க்கக்கூடிய கேடுகட்ட மக்கள் இருக்கிறதுனால தான் அந்த பத்திரிகைகள் இப்படி இருக்கிறது. ஐயா செய்திங்கிறதே உள்ளத உள்ளபடி சொல்றதுதான். இன்னைக்கு எத்தனை பத்திரிகைகள் உள்ளத உள்ளபடி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க கரெக்டா சரி அந்த ஒரு மாச செய்தித்தாளை எடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் பக்கம் ஒதுக்கியே வச்சிருவான். ஒண்ணுல ஸ்ரீகாந்த் வந்தனா குடும்ப பிரச்சனை, அப்படி இல்லைன்னா பிரசாந்த் கரகலட்சுமி குடும்ப பிரச்சனை. ஐயா நான் கேட்கிறேன், இன்னைக்கு நம்ம தமிழகத்துல குடும்ப பிரச்சனை இந்த 2 குடும்பத்துல தான் இருக்கா? எத்தனை குடும்பத்துல குடும்ப பிரச்சனை இருக்கு? இந்த கூடி இருக்கவங்களுக்கு தெரியும் எத்தனை குடும்பத்துல குடும்ப பிரச்சனை இருக்கியா. அந்த குடும்ப பிரச்சனை தீர்க்கறதுக்கு வழி என்ன நினைக்க எழுதிருக்கானயா? அந்த பிரச்சனை எல்லாம் எழுதுனா மக்கள் வாங்கி படிப்பாங்களா? அதை நீங்க யோசிச்சீங்களா? ஐயா மக்களை நல்வழிப்படுத்த வேண்டிய பத்திரிகை தவறிடுச்சியா. இன்னைக்கும் ஒரு சில நல்ல பத்திரிகைகள் இருந்துட்டு தான் இருக்கு. சொந்தமா பவுண்டேஷன் கூட ஆரம்பிச்சு மக்களுக்கு நல்லது பண்ற பத்திரிகைகளும் இன்னைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு தான் இருக்கு. சபாஷ். நான் கேட்கிறேன், நம்ம நாட்டிலே ஆயுதம் வாங்கினாங்க பாத்தீங்களா, இந்த ஆயுத பேர ஊழல் போவர் சூழல், அது போல இப்ப நடந்தது கேடுகட்ட ஊழல். எது? சவப்பட்டி ஊழல். அந்த சவப்பட்டி ஊழலையும் நம்ம முன்ன கொண்டு வந்தது இந்த பத்திரிகை தானுங்க. ஐயா அவர் சொன்னாரு, சார் சொன்ன மாதிரி இப்போ பாராளுமன்றத்துல கேள்வி கேட்கறதுக்கு லஞ்சம் வாங்கின சில கருப்பு ஆடுகளை தோலிர்த்து காட்டியதும் பத்திரிகைகள் தான் ஐயா. ஆனா அந்த ஆட்கள் திருப்பி அதே தொகுதியில போய் நின்னாம்னா முன்ன விட அமோக வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கிறதுக்கும் இந்த நாட்டில் சில மக்கள் இருக்கத்தான் ஐயா செய்யறான். ஐயா கரெக்டா செய்தித்தாள் எடுத்து பார்த்தோம்னா பரபரப்பா போட்டுருக்கான் ஐயா, பெருசா போட்டிருக்கான், நமிதா கையில் காயம், ரசிகர்கள் மீது தடியடி.
நான் இது என்னடா செய்தின்னு உள்ள போய் புகுந்து பார்த்தேன். பட்டுக்கோட்டையில ஒரு நகைக்கடை திறக்க வந்திருக்காங்களா. யாரு? நம்ம நமிதா. அதாவது ஜுவல்லரி திறக்கிறதுக்கு அவங்க போறாங்க. எதை நம்பி? ஜொல்லு விடுறவனை நம்பி தானே ஜுவல்லரிக்கு நமிதா கூப்பிட்டு திறக்க சொல்றாங்க. அதான்யா, அப்போ போயிருக்கிறப்ப ரசிகர்கள் கூட்டத்துல கை கொடுக்கறாங்கய்யா. கை கொடுத்ததுல அந்த பொண்ணோட கையோட கரம் செவந்து போச்சான். அதுக்காக ரசிகர்கள் மீது தடியடி நடத்திருக்காங்க. அந்த செய்தியை பெருசா போடுறான். பட்டுக்கோட்டையில ஒரு நமிதா வந்த பண்ணி செய்தியை போட்டியே, அதே பட்டுக்கோட்டையில ஒரு பாட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரர் பிறந்தாரு. அவரை பத்திய செய்தி எத்தனை நாள் உங்க பத்திரிகையில வந்திருக்கு? போட்ட பத்திரிகைகளும் இருக்கிறார்கள். அந்த பத்திரிகை நீங்க படிச்சிருக்கீங்களா என்பது என்னோட கேள்வி. யா பிறந்ததிலிருந்தே எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த அரசாங்கத்தை ஏமாத்துற. சந்தர்ப்பம் கிடைக்கலன்னா சந்தர்ப்பத்தை உருவாக்கியாவது அரசாங்கத்தை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாண்புமிகு பொதுஜனங்கள் மீது உள்ள கோபத்தை கொட்டி தீர்க்கிறதுக்காக தான் சார் வந்திருக்கிறேன். இன்னைக்கு நேத்தா ஏமாத்துறான் நம்மால அரசாங்கத்தை. மன்னர் காலத்திலேயே ஆரம்பிச்சிட்டான். ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு நாட்டில் ஒரு மன்னர், அந்த நாட்டில் மக்கள்லாம் ரொம்ப சோம்பேறியா இருக்கான், சோம்பி திரிஞ்சிருக்கான்னு சொல்லி ஆளுக்கு ஒரு கறவை மாட்டை கொடுத்தாரு. கறவை மாடை வச்சு பொழைச்சிக்கிடுங்க மக்கா அப்படின்னு. பயலுக எல்லாம் கறவை மாட்டை வாங்கிட்டான். உடனே மந்திரி சொன்னாரு, மன்னா அவ்வளோத்தையும் இலவசமாக கொடுத்துட்டா நம்ம ஆள் சோம்பேறி ஆயிடுவான், நம்ம ஏதாவது ஒரு சட்டம் போடணும். உடனே மந்திரி யோசிச்சு மன்னர் ஒரு சட்டம் போட்டார். மாட்டை நீ வச்சுக்க, பாலை கறந்துக்க, நீ கறக்கிற பால்ல தினசரி ஒரு டம்ளர அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும். அந்தந்த ஊருக்கு நடுவில் நாங்கள் ஒரு தொட்டி வைப்போம், அதில் கொண்டு வந்து எல்லாரும் ஒரு டம்ளர் பாலை ஊற்றணும்னு ஒரு சட்டம் போட்டாரியா. எல்லாரும் பாலை ஊற்ற போறான். நான் மட்டும் தண்ணியை ஊத்துனா தெரியவா போகுது. ஊத்துனா 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 காலையில போய் பார்த்தா பால் நிறைஞ்சு ததும்பி இருக்க வேண்டிய தொட்டில தண்ணி மட்டும்தான் மிச்சம். என்ன நினைச்சிருக்கான் தெரியுமா? உருவாக்கியாவது அரசாங்கத்தை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாண்புமிகு பொதுஜனங்கள் மீது உள்ள கோபத்தை கொட்டி தீர்க்கிறதுக்காக தான் சார் வந்திருக்கிறேன். இன்னைக்கு நேத்தா ஏமாத்துறான் நம்மால அரசாங்கத்தை. மன்னர் காலத்திலேயே ஆரம்பிச்சிட்டான். ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு நாட்டில் ஒரு மன்னர், அந்த நாட்டில் மக்கள்லாம் ரொம்ப சோம்பேறியா இருக்கான், சோம்பி திரிஞ்சிருக்கான்னு சொல்லி ஆளுக்கு ஒரு கறவை மாட்டை கொடுத்தாரு. கறவை மாடை வச்சு பொழைச்சிக்கிடுங்க மக்கா அப்படின்னு. பயலுக எல்லாம் கறவை மாட்டை வாங்கிட்டான். உடனே மந்திரி சொன்னாரு, மன்னா அவ்வளோத்தையும் இலவசமாக கொடுத்துட்டா நம்ம ஆள் சோம்பேறி ஆயிடுவான், நம்ம ஏதாவது ஒரு சட்டம் போடணும். உடனே மந்திரி யோசிச்சு மன்னர் ஒரு சட்டம் போட்டார். மாட்டை நீ வச்சுக்க, பாலை கறந்துக்க, நீ கறக்கிற பால்ல தினசரி ஒரு டம்ளர அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும். அந்தந்த ஊருக்கு நடுவில் நாங்கள் ஒரு தொட்டி வைப்போம், அதில் கொண்டு வந்து எல்லாரும் ஒரு டம்ளர் பாலை ஊற்றணும்னு ஒரு சட்டம் போட்டாரியா. எல்லாம் ஒரு டம்ளர அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும். அந்தந்த ஊருக்கு நடுவில் நாங்கள் ஒரு தொட்டி வைப்போம், அதில் கொண்டு வந்து எல்லாரும் ஒரு டம்ளர் பாலை ஊற்றணும்னு ஒரு சட்டம் போட்டாரியா. எல்லாரும் பாலை ஊற்ற போறான். நான் மட்டும் தண்ணியை ஊத்துனா தெரியவா போகுது. ஊத்துனா 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 காலையில போய் பார்த்தா பால் நிறைஞ்சு ததும்பி இருக்க வேண்டிய தொட்டில தண்ணி மட்டும்தான் மிச்சம். மட்டும் பால் ஊத்துனா என்ன, நான் மட்டும் பால் ஊத்தி என்ன நடக்க போ? அந்த மாதிரி தான் இன்றைக்கு நம் மக்கள். நான் மட்டும் திருந்து என்ன பயன், நான் மட்டும் நாட்டை கெட்டு கூட்டிச்சவராக்கிட்டு. ஐயா ஒரு நிமிஷம் சொல்லுங்க. மக்களையே குத்தம் சொல்லிட்டு இருக்க கூடாது. இந்த அதிகாரிங்க போட்டு கொடுக்க திட்டம் அப்படிங்க. இப்படிதான் ஒரு நாட்டுல மக்கள் எல்லாம் ஓடி வந்து ராசாவை பார்த்தாங்க. ராசா ராசா எங்க வயல்ல பயங்கரமான எலி தொல்ல, எங்களுக்கு எந்த விவசாயமே நடக்கல, நீங்க தான் ஏதாவது பார்த்தா அந்த எலியை ஒழிக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ராசாட்ட கேட்டாங்க. அதிகாரி அவன் ஒரு திட்டத்தை சொல்றான். இனிமே ஒரு எலிக்கு ஒரு தங்க காசு கொடுப்போம் அப்படின்னு மாசம் கழிச்சு பார்த்தா அந்த ஊர்ல விவசாயமே நடக்கல. ஏன்னா ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா ஒரு எலிக்கு ஒரு போட்டு கொடுக்க திட்டம், அதை மக்கள் பயன்படுத்துவாங்க. அண்ணே வணக்கம் ஐயா, இங்க வாங்க. அண்ணன் எங்க அண்ணன் தான் ஆரம்பிச்சு சட்டம் போட்டா எங்க அண்ணன் மாதிரி பெருசாலி இப்படித்தான் அந்த மக்கள் என்ன சட்டம் போட்டாலும் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அரசாங்கத்தையும் குறை சொல்றான் ஐயா. அவனை பாக்குறப்பதாயா கோபமா வருது ஐயா. அப்புறம் இங்க சொல்றாங்க என்னன்னு, சுதந்திரத்தை பாதுகாப்பா கொண்டாட முடியலன்னு. எங்க இருந்து கல்வி கந்த மேதை ஒரு முறை அவர் தொகுதிக்கு போறாரு. பண்ணிக்கிடுங்க என்ன கொடுக்க திட்டம், அதை மக்கள் பயன்படுத்துவாங்க. அண்ணே வணக்கம் ஐயா, இங்க வாங்க. அண்ணன் வேற யாரும் எங்க அண்ணன் தான். அரசாங்கம் விவசாயத்தை பெருக்கணும், எளிய ஒழுக்கணும்னு சட்டம் போட்டா எங்க அண்ணன் மாதிரி பெருச்சாலி பண்ணி வச்சிருக்க வேலையை பாத்தீங்களா? வீட்டுக்கு ஒரு எளிய வளர்த்து வச்சிருக்கான். இப்படித்தான் அந்த மக்கள் என்ன சட்டம் போட்டாலும் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அரசாங்கத்தை ஏமாத்திக்கிட்டு அதிகாரியையும் பத்திரிகையையும் எல்லாத்தையும் குறை சொல்றான் ஐயா. அவனை பாக்குறப்பதாயா கோபமா வருது.
ஐயா அப்புறம் இங்க சொல்றாங்க என்னன்னு, இந்த சுதந்திரத்தை பாதுகாப்பா கொண்டாட முடியலன்னு. எங்க இருந்து கொண்டாடுறது? கர்ம வீரர் காமராஜரியா, கல்வி கண் திறந்த மேதை. ஒரு முறை அவர் தொகுதிக்கு போறாரு, முன்னாடி போலீஸ் ஜீப். செத்ததுக்கு அப்புறம் தானே சங்குதாங்கிறேன், நான் உயிரோட தானே இருக்கேங்கிறேன், எனக்கு எதுக்கு சங்குங்கிறேன், அதை நிறுத்தினார். பக்கத்துல இருக்கும் ஆடிட்டான். ஐயா அது உங்க பாதுகாப்புக்கு. என் தொகுதியில் என் மக்களை அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க, என் மக்களை நான் பார்க்க செல்ல எனக்கு பாதுகாப்பான்னு அன்னைக்கு அந்த மாமேதை கேட்டாரு. அன்னைக்கு இருந்த மக்கள் அப்படி இருந்தா அந்த தலைவர்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லை. இன்னைக்கு இருந்த மக்கள் இப்படி இருக்கின்றான், பாதுகாப்பு தேவைப்படுது. நீதித்துறையினுடைய ஈரல் கெட்டு போச்சு, கண்ணு தெரியல, காது கேட்கல. ஐயா என் தேசத்தில் தான், என் இந்திய தேசத்தில் தான். ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்ல, இப்போ ஒரு மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் மத்திய அமைச்சராக இருக்கின்ற பொழுது அவர் செய்த ஒரு குற்றத்திற்காக இன்றைக்கு ஆயுள் தண்டனை அனுபவித்து சிறை கம்பிகளுக்கு பின்னால் இருக்கிறார். ஐயா நீதி எங்கேயும் செத்து போல. அந்த முன்னாள் முதல்வருக்கு இந்நாள் மத்திய அமைச்சருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தவன் ஒரு சாதாரண குடிமகன்கிறது தான் இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம். நீதி அங்கேயே இருக்கிறது, நாம் என்ன செய்யல, அதை தேடி போறதில்லை. ஐயா ஐயா நமக்கெல்லாம் தேசிய பறவை என்னன்னு தெரியும், மயில். தேசிய விலங்கு புலி. இந்த தேசிய தொழில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? என்னங்க? பிறந்ததுல இருந்தே அரசாங்கத்தை ஏமாத்தி 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 அரசாங்கத்தை ஏமாத்துறது தான் இந்த நாட்டோட தேசிய தொழிலாக ஆக்கிட்டான். பாத்தீங்களா? அவனை நினைச்சுதான் எனக்கு கோபமா வருது. ஐயா ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, மிக 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 பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் போராடினா, எங்களை உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும், நாங்க உயர்ந்த ஜாதி ஆகணும், நாங்க சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்துக்கு வரணும்னு போராடினா. இன்னைக்கு அவ்வளவு பேரும் போராடுறான். என்ன தெரியுமா? நாங்கள் தாழ்ந்த ஜாதி. அவன் தாழ்ந்த ஜாதியா? நான் அவனை விட்ட கீழான ஜாதி. என்னடா தலைகீழா கேட்கிறான்னா, அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்காலர்ஷிப் தொகைக்காக அவ்வளவு பயணம் நான் தாழ்ந்தவன் நான் தாழ்ந்தவன் சொல்றானே, உன்னை பார்க்கும்போது எனக்கு ஏன் கோபம் வராது? எல்லாரும் தாழ்ந்த ஜாதி ஆயிட முடியாது சார். பிறப்பால் தாழ்ந்த ஜாதியாக பிறந்து தாழ்த்தப்பட்டு டவுன் ட்ராடன் பீப்புளாக இருந்து அழித்து வைக்கப்பட்டு புதைத்து வைக்கப்பட்டு எத்தனையோ பேர் அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறானே, அவன் தாழ்ந்த ஜாதியாக சில பேர் உண்மையில் பிறக்கிறான், கஷ்டப்படுறான். ஐயா உயர்ந்த ஜாதி அந்தஸ்துல இருக்கிறவனும் தான் தாழ்ந்த ஜாதின்னு போராடுறான். பாத்தீங்களா? அவனை பார்த்து தான் எனக்கு கோபம் வருது. அரசாங்கம் இலவச மின்சாரம் கொடுக்குது, எதுக்கு தெரியுங்களா? விவசாயத்தை பெருக்கிடான்னு சொல்லி. அரசாங்கம் விவசாயத்திற்காக கொடுக்கக்கூடிய இலவச மின்சாரத்தை தன்னுடைய வீட்டு உபயோகத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். ஐயா எங்க ஊர் பக்கம் கிணற்று நீர் பாசனம், குளத்து நீர் பாசனம்னு 2 விதம் உண்டுங்க. இந்த கிணறு வச்சிருக்கவனுக்கு தான் அரசாங்கம், மோட்டர் கிணறு வச்சிருப்பான் அவனுக்கு தான் அரசாங்கம் இலவச மின்சாரத்தை கொடுக்கும். இந்த ஏழை விவசாயிகள் மழை பெஞ்சு குளத்துல தண்ணி நிரம்பி இருக்கும், அதை நம்பி தான் அவன் விவசாயமே பண்ணுவான். பயிர் போட்டுருவான், நஞ்ச போட்டுருவான், அது வளர்ந்து வரும். வளர்ந்து வரக்கூடிய சமயத்தில் இன்னும் 2 நாள் அதுக்கு தண்ணி பாய்க்கணும். அங்கே குளத்துல தண்ணி வத்திப்போம். இவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிட்ட கிணறு இருக்கும், கிணத்துல தண்ணீரும் இருக்கும், அரசாங்கம் இலவசமாக கரண்டும் கொடுக்கும். இவன் போய் அவன்கிட்ட கேட்பான், இன்னும் 2 நாள் எனக்கு நீ தண்ணி கொடுத்தேன்னா நான் அறுவடையை முடிச்சிருவேன், எனக்கு தண்ணி குடின்னு கேட்கும் பொழுது அந்த கேடுகட்ட ஒரு சில விவசாயிகள் அவன்கிட்ட கேட்பாயா, 1 மணி நேரத்திற்கு 50 முதல் 100 ரூபாய் வரைக்கும் நீ எனக்கு தரதுக்கு தயாரா இருந்தேன்னு சொன்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேனே என்று சொல்வாரியா வள்ளலார். உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய சகோதர விவசாயி பயிர் வாடும் போது நீ மனம் வாடாம அதுல கூட வியாபாரம் பேசுறியே, உன்னை பார்த்து தான் எனக்கு கோபம் வருது. போராடுவோம் போராடுவோம், கடன் தரும் வரை போராடுவோம் சத்தம் போடுறான். கடனை வாங்கிடுறான், அடுத்த நாளே திருப்பி ஒரு போராட்டம். என்ன தெரியுமா? ரத்து செய் கடனை ரத்து செய். என்ன நியாயம்? நான் கேட்கிறேன்டா, உங்களுக்குலாம் பேங்க் லோன் என்ன ஒன்வேவா? வாங்க மட்டும்தானா, திருப்பி கட்டவே மாட்டீங்களா? மன்னிக்கணும், காவேரியில் தண்ணீர் வராவிட்டால், காவிரி டெல்டா பகுதியிலே தண்ணீர் வராத போது கஷ்டப்படக்கூடிய விவசாய நிலைமை என்ன? அப்ப அவனால விவசாயமே பண்ண முடியல, தண்ணீர் வரல, கண்ணுல கண்ணீர் தான் வரக்கூடிய அந்த விவசாயிகள் இருக்கக்கூடிய காவிரி டெல்டா பகுதியில் பிறந்தவன் என்ற முறையில் விவசாயிகளோட கஷ்டம் தெரிஞ்சவன் சொல்றேன். விவசாயமே பண்ண முடியல, கடன் வாங்கியாச்சு, கடன் தலைக்கு மேல வட்டியோட ஏறும்போது அந்த விவசாயி எங்க போவான்? ஐயா அரசாங்கம் இந்த மாதிரி கண்ணீர் விடும் பொழுது பஞ்சம் வரும்போது கடனை ரத்து செஞ்சிருது. அதை பயன்படுத்திக்கிட்டு இவன் நல்லா வெல்லாம இருக்கும் போதும் கடனை ரத்து செய்யு கேட்கிறானே, அவனை பார்த்து தான் எனக்கு கோபம் வருது. கலையாக சில பேர் இருக்கின்றார்கள்,
களை எடுக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆனால் பயிரை கூட சமயத்தில் நீங்கள் களை என்று ஒட்டுமொத்தமாக எல்லா விவசாயிகளையுமே ரத்து செய்ய என்று போராடக்கூடிய ஐயா, நான் ஒரு சில விவசாயிகள் ரொம்ப அழுத்தமா சொன்னையா. எனக்கு குத்துது இல்ல. நான் திரைப்படத்துறையை சார்ந்தவர் என்று சொல்லிக் கொள்வதை விட ஒரு விவசாயி என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை அடையக்கூடியவர் என்ற முதல்ல எனக்கு அந்த உணர்வு இருக்கு. ஐயா, நிறைய நமக்கு கடன் ஆகும் போது, நம்ம கஷ்டப்படும் போது அரசாங்கம் கடனை ரத்து செய்யணும் நாம நினைக்கிறோமே, நிறைய 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 லாபம் வரும்போது அரசாங்கத்துக்கு எக்ஸ்ட்ரா வரி கட்டணும் யாராவது நினைக்கோமா? நினைக்கிறது இல்லையா. அதை பார்த்து தான் எனக்கு கோபம் வருது. இந்த நாட்டின் தேசிய தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு சிலை வடிவத்தில் அமைத்து அவங்கள சுத்தி கம்பி வேலி போட்டு பெருசா பூட்டு போட்டு வச்சிருக்கோம் எங்க மாவட்டத்தில். காரணம் என்ன தெரியுமா? கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி இங்க ஒரு பிரச்சனை வந்துச்சியா. சில தேசிய தலைவர்களுடைய சிலையை உடைச்சான் சில அயோக்கியன். மக்கள்லாம் பொங்கி எழுந்துட்டான். நான் நம்பி ஏமாந்துட்டேன். தேசப்பற்று தான் வந்துட்டோன்னு. அவனுக்கு தேசப்பற்று வரவில்லை, ஜாதி பற்று வந்துச்சு. என் ஜாதி தலைவனுடைய சிலையை வேற ஒருத்தன் உடைச்சிட்டான்னு சொல்லி அதுக்கு போட்டியா இவன் இன்னொரு தேசிய தலைவருடைய சிலையை உடைச்சான். இந்த செய்தி நாடெங்கும் காட்டு தீயா பரவிச்சு. ஜாதி கலவரம் மூண்டது. அரசு பேருந்துகள் அடித்து நொறுக்கப்பட்டன. அட ஈனங்கட்டவனுங்களா, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், அன்னைக்கு அவன் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது வான் ஜாதிக்காகவும் ஏன் ஜாதிக்காகவும் அல்லடா, ஒட்டுமொத்த இந்திய தேசத்துக்காகவும் தானே. நீ அந்த தேசிய தலைவர்களை கூட ஜாதிய வட்டத்துக்குள்ள அடக்கி அவன் பேரை சொல்லி ஜாதி சண்டை போட்டு அரசு பஸ்ஸை சூறையாடுறியே. உன்னை பார்த்து தான் எனக்கு கோபம் வருது. நீங்க கேட்கலாம், நீ அரசாங்கத்தை ஏமாத்தினதே இல்லையா? நான் ஏமாத்திருக்கேன் ஐயா. ஏன் நானும் அரசாங்கத்தை ஏமாத்திருக்கிறேன். எனக்கு ஒரு அக்கா இருந்தா ஐயா. அவளுக்கு நாங்க ஆசையா கல்யாணம் பண்ணி வச்சோம். தமிழகத்துக்கு பல சிறப்புகள் உண்டு. அதுல ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? மருமகளுக்குன்னே வெடிக்கக்கூடிய கேஸ் ஸ்டவ் இந்த தமிழகத்தில் மட்டும்தான் ஐயா உண்டு. அந்த கேஸ் ஸ்டவ் எங்க அக்காவுக்கும் வெடிச்சது. வெந்த உடம்போட ஆஸ்பத்திரியில் கிடந்தா. நான் இப்ப சின்ன பையன் போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்க போறேன். கண் எது, கால் எது, காது எதுன்னு எதுவும் தெரியல. முழுசா வெந்து போய் கிடந்தா. தண்ணி தண்ணின்னு கேட்கா. டாக்டர் சொன்னாரு, தண்ணி கேப்பா கொடுக்காதீங்க. எங்க அக்கா தன் உடம்புல இருந்து வந்த சீல் நீரை எடுத்து தன்னோட நாக்கில் வச்சு தன்னோட தண்ணி தாகத்தை தீர்த்துக்கிட்டாயா. 2 நாள் உயிரோட இருந்தா. 3ஆவது நாள் செத்து போனா. அரசு அதிகாரிகள் வந்தாங்க, விசாரணை நடத்தினாங்க. எங்க அப்பாட்ட கேட்டாங்க, இந்த சம்பவத்தில் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் வருதா? எல்லாருக்கும் தெரியும் இது திட்டமிட்டு நடத்தப்பட்டதுன்னு. எங்க அப்பா யாரு மேலே சந்தேகம் இல்லைன்னு சொன்னாரு. அந்த அரசு அதிகாரி திரும்ப திரும்ப கேட்டாரு. எங்க அப்பா இல்லைன்னு சொல்லி வந்துட்டாரு. நான் கோபத்துல போய் கேட்டேன் எங்க அப்பாட்ட, அக்காவை கொண்டுட்டானே, நீ ஏன்பா சொல்லல? எங்க அப்பா சொன்னாரு, அந்த ஏழை தமிழாசிரியர் அக்காவே போயிட்டாடா, என் பொண்ணே போயிட்டா, அப்புறம் என்ன கிடைச்சி என்னடா நடக்க போகுதுன்னு சொல்லி விட்டுட்டாரு. ஆனா இன்னைக்கும் தினசரி வீட்டுல கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார். எதுக்கு தெரியுமா ஐயா? எங்க அக்கா செத்து போனாங்கிற காரணத்துக்காக அல்ல. அன்றைக்கு நம்ம அரசாங்கத்திற்கு ஒத்துழைக்காமல் ஒரு குற்றவாளியை தப்ப வச்சுட்டோம். அவ இன்னும் எத்தனை பெண்களின் வாழ்க்கையில விளையாண்டுட்டு இருக்கான்னு நினைச்சு தினசரி 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 எங்க அப்பா அழுதுட்டு இருக்காரியா. இந்த மாதிரி தான் நம்ம நாட்டில் ஒவ்வொருத்தரும் பாசம், பணம், ஜாதி, அதிகாரம், மதம்னு ஒவ்வொரு காரணத்தை சொல்லி 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 அரசாங்கத்தை ஏமாத்திட்டு இருக்கோம் ஐயா. நான் என்ன திருத்திக்கிறது ஈஸியா, எதுக்கு இருக்கிறவனை திருத்துறதை விட நான் அதைத்தான் சொல்றேன், நாம ஒவ்வொருவரும் திருந்துவோம். ஏசுநாதர் பைபிள்ல சொன்னாரியா, ஒரு ஊர்ல ஒரு விபச்சார பெண் போயிட்டு இருப்பா. எல்லாரும் கல்லெறிவாங்க. உங்களில் ஒரு பாவமும் செய்யாதவர்கள் இந்த பெண்ணின் மீது முதல் கல்லை எறிங்கள் பாரு. அவ்வளவு பேரும் வெக்கி தலை குனிந்து கல்லை கீழே போட்டான். அதைத்தாயா நானும் சொல்றேன். நாம் அதிகாரிகளை குறை சொல்வதற்கு முன், அரசாங்கத்தை குறை சொல்வதற்கு முன், பத்திரிகைகளை குறை சொல்வதற்கு முன் நாம் திருந்துவோம், இந்த தேசத்தை வளர்த்துவோம்.